Hi guys, வணக்கம். ஸோ இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு 11/11 11/11 அதாவது 11 நவம்பர் இன்னைக்கு டேட்டு. ஸோ இது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தாக்கா, நார்மலி வெளியே என்ன நடக்கும்னா ப்ரொமோஷன் நடக்கும், சேல்ஸ் நடக்கும், பெரிய சேல்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஆன்லைனில் சரி எங்கே வேணால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பேச போறேன்னா 11/11 மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நான் பேச போகிறேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா 11/11 என்ன குறிக்குது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் 11/11 டைம் வாட்சில் பார்த்தோன்னா என்ன சொல்லுவோம்னா, எல்லாத்தையும் யாராச்சும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஏய் 11/11 மேக் அ விஷ் அப்படி சொல்லுவாங்க. ஈவன் நானே நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருக்கேன், ஏய் 11/11 மேக் அ விஷ் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா 11/11 நம்ம எப்பவுமே பார்க்க போகிற ஒரு நம்பரோ டைமோ இல்லை. இது என்னைக்காச்சும் கோ இன்சிடென்ட்லேயே நீங்கள் பார்க்க போகிற ஒரு நம்பர். லக்காக தான் நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இல்லாட்டி நீங்கள் டைம் அலாம் இன்னும் செட் பண்ணிட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த டைம் அதுக்கப்புறம் பார்த்து மேக் அ விஷ் அப்படி சொல்லுவீங்க. இது நார்மலி இந்த கோ இன்சிடென்டாக செய்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த 11/11 என்ன அர்த்தம்? இது மாஸ்டர் நம்பர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஏஞ்சல் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் கூகுள் பண்ணீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா 11/11 is a singles day அப்படி சொல்லுவாங்க. It is signifies intuition, insight and enlightenment. ஸோ இது என்னதுன்னா நம்ம இன்ஸ்டிங் சொல்லுது, இன்ட்யூஷன் என்னோட ஆழமான மனசு இந்த மாரி ஒரு ஃபீல் வருது, இந்தமாரி நடக்க போது எனக்கு தோணுது, இன்ட்யூஷன் நம்ம எப்பயும் சொல்லுவோம்ல மாதிரி ஒரு விஷயம் தான். ஸோ என்லைட்மெண்ட்னா ஞான நிலை, அந்த மாதிரி தமிழ் டைரக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணால் லைக் உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு தெளிவு கிடைக்கும், அந்த மாதிரியான ஒரு மீனிங் தான். இன்னொரு மீனிங் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த 11/11 இது ஒரு அலைன்மெண்ட். நம்ம எப்படி சொல்றோம்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போனோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நம்ம எப்பயும் பார்ப்போம், இப்படின்னு கை கட்டும். அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு நம்ம கோயில் உள்ளுக்கு சாமி கும்பிடுற மீனுக்கு இன்னொரு இப்படின்னு கை கட்டும். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்படி கை கட்டுற சிலைக்கு என்ன அர்த்தம்னா நில் அப்படின்னு, ஸ்டாப் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் கோயிலுக்கு உள்ளுக்கு போனதுக்கப்புறம் சாமி கும்பிட்ற மீனுக்கு ஒரு 2 சிலை சைடில் இருக்கும். இப்படி கை கட்டுற சிலைக்கு என்ன அர்த்தம்னா மனதை ஒரு நிலைப்படுத்து, மனசை ஒரு நிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் கடவுளை பார்த்து வேண்டு, அப்படிதான் அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இந்த 11/11 நீங்கள் என்னவே நான் விஷ் பண்ணலாம், எல்லாமே நடக்கும். இது மெசேஜ் ஃப்ரம் யூனிவர்ஸ். உங்களோட கான்ஷியஸ் அண்ட் அவேர்னஸை ஒரே நிலையில கொண்டு வருதான் இந்த யூனிவர்ஸ் உங்ககிட்ட கொடுக்குற ஒரு மெசேஜ். ஸோ எப்போ அந்த 11/11 பார்க்கணும், என்ன வேணும் விஷ் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் பாசிட்டிவ் நீங்கள் விஷ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். பட் இதை எப்படி நடக்க வைக்கிறது, இதுக்கு ஒரு விஷயம் இருக்கு. நிறைய பேர் சொல்லுவீங்க, நானும் தான் நிறைய மேனிஃபெஸ்ட் பண்றேன், எனக்கு இதுக்கு நடந்ததே இல்லையா, எனக்கு எப்போ நடக்கும் கூட தெரியல, இதுக்கு நடந்ததே இல்லையா அப்படி சொல்லுவேன். இதுக்கெல்லாம் நிறைய காரணம் இருக்கு. சில பேர் சொல்லுவீங்க, நான் பிலீவ் பண்றேன், நான் விஜுவலைஸ் பண்றேன், எதுவுமே நடக்கலையே. ஸோ இது நான் இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் நடக்கணும். இப்போ நம்ம ஒரு விஷயம் அடையணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு வீடு வாங்க போறோம் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள் வீடு இல்லாட்டி ஒரு காடி வாங்க போறோம் வச்சுக்கோமே. நம்ம காடி வாங்குறது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க, பிச்சை வச்சுக்கோங்க, அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம கிட்ட இல்லை, நம்ம கிட்ட வர வைக்கணும். அது நமக்கு தேவையான ஒரு விஷயம். ஸோ மேனிஃபெஸ்ட் வாட் யூ வாண்ட் அப்படின்னு நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம். பட் உண்மையில இந்த யூனிவர்ஸ்ல இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி நீங்கள் என்ன விஷ் பண்ணுறீங்களோ அதை நடக்கணும்னா அந்த எனர்ஜி இந்த ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, அது ரெண்டுமே மேட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் விஷ் பண்ணுற விஷயம் நடக்கும், நிறைவேறும் அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்ட் வாட் யூ வாண்ட்னு சொல்கிறத விட மேனிஃபெஸ்ட் ஹூ யூ ஆர். மேனிஃபெஸ்ட் ஹூ யூ ஆர்னா உங்கள் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே எப்போ சிங்க்ரோனைஸ் பண்ணுதோ அப்போதான் நீங்கள் விஷ் பண்ணுற விஷயம் நடக்கும், இல்லாட்டி நிறைவேறும் சொல்லுவோம். ஸோ இந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி எப்போ சிங்க்ரோனைஸ் ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அதாவது உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட், உங்கள் பிலீஃப் சிஸ்டம், இந்த ஆக்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதாவது நீங்கள் ஒரு எஃபர்ட்டை போடணும். அதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த எனர்ஜி ஃப்ரீக்வன்சி சேமாக சிங்க்ரோனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்ன அது இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட், கான்ஷியஸ் மைண்ட்? சப்கான்ஷியஸ் மைண்ட்னா ஒரு ஆழ்நிலை, கான்ஷியஸ் மைண்ட்னா நிலை. அதாவது நீங்கள் கான்ஷியஸாக இருக்க, அவேராக இருக்கிறது. இப்போ நீங்கள் கையெடுத்து தலையில் இப்படி செய்கிறது, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சால் செய்கிறீங்க. தெரியாமல் செய்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் தூங்குறதுக்கும் முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் அந்த நடுநிலை தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். அதாவது உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைன்னா அதுதான். அது ஒரு லைக் அது ஃபியூ செகண்ட்ஸில் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் அந்த டைமில் என்ன விஷ் பண்ணாலும் சரி, என்ன நினைச்சாலும் சரி, என்ன இமேஜின் பண்ணாலும் சரி, அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதான் அர்த்தம். இல்லாட்டி உங்களுக்கு ஏதாச்சும் ஆன்சர் கிடைக்கணும் கூட இந்த சப்கான்ஷியஸ் நிலையில் நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்டிங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கூட கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளோட கேள்விக்கான பதிலுக்கு வரும். என்ன கேள்வி நம்ம கேட்டோம்?
இதை எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது, நம்மளோட பிலீஃப் சிஸ்டமை எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளோட சப்கான்ஷியஸ் அண்ட் கான்ஷியஸை எப்படி வந்து சிங்க்ரனைஸ் பண்ணுறது. முதல்ல வந்துட்டு உங்களோட மைண்டை அதாவது ஸ்டாப் பண்ணணும். இப்படிதான் மைண்டை ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்பீங்க. மைண்டை ஸ்டாப் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட மைண்டை காம் பண்ணணும். மைண்டை வந்து ரிலாக்ஸாக இரு, ரொம்ப வந்துட்டு அது இதுன்னு யோசிக்காத. எப்படி அதை காம் பண்ணுறது? மெடிடேஷன் செய்யலாம், தியானம் செய்யலாம். இல்லாட்டி ரொம்ப தியானம் பண்ண டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு இடத்துல ஒரு அமைதியாக உட்காந்துட்டு நல்லா மூச்சு இழுத்துட்டு அதை கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பி மூச்சு வெளியே விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்ச நேரம் செஞ்சாலே உங்கள் மனசு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே காம் அந்த அப்படியே ரிலாக்ஸாக ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். மெடிடேஷன் செஞ்சால் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். மெடிடேஷன் செய்யலாம் இந்த மாதிரி மூச்சு இழுத்து விட்டாலே உங்கள் மைண்ட் கொஞ்சம் நேரத்தில் வந்து ரிலாக்ஸாக காம் ஆகும். ஸோ இதெல்லாம் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும்னா விஷுவலைஸ் பண்ணோம். நம்மளுக்கு என்ன நடக்கும் நம்ம விஷ் பண்ணுறோமோ அதை வந்து விஷுவலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அது நல்லா ஃபீல் பண்ணி நம்பணும், பிலீவ் பண்ணணும். அது நீங்கள் விஷுவலைஸ் பண்ணும் போதே அந்த விஷயம் நிஜமாக இருக்குது, சுற்றி அது நீங்கள் உங்கள்கிட்ட வந்துருச்சு, ஸோ அது நடந்துருச்சு. அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணி இமோஷனாக ஹாப்பியாக இருக்கும் போது அது அது உங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப கனெக்ஷனாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் நீங்கள் வீடு வாங்கிட்டு அந்த வீடை நீங்கள் தொட்டு பார்க்குறீங்க, வீட்டுக்குள்ளே போகிறீங்க, வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, வீடை க்ளீன் பண்ணுறீங்க, டிவி பார்த்துட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒரு ஃபீல், அந்த இமேஜினேஷன்ஸ் அண்ட் தென் விஷுவலைசேஷன், அதுக்கப்புறம் அதில் என்ஜாய் பண்ணுறீங்க, அந்த வீடை நீங்கள் வாழ்கிறீங்க. இதெல்லாம் ஒரு இமோஷன்ஸாக கலந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிலை தான். இதை நீங்கள் அப்படியே நிஜமாக நடக்கிற மாதிரி ஒரு விஷுவலைஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறீங்க. அண்ட் இதெல்லாம் ஒன்றா சேர்றதுக்கு உங்கள் மைண்ட் வந்து தெளிவாக இருக்கும், கிளாரிட்டி சொல்லுவோம். ஸோ அதனால தான் வந்து இந்த மெடிடேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணலாம். இல்லாட்டி வந்து மூச்சு இழுத்து விட்டுட்டு ப்ரீதிங் டெக்னிக் செஞ்சுட்டு நீங்கள் வந்துட்டு இதை இந்த மாதிரி இமேஜின் பண்ணலாம். கொஞ்ச நேரம் ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு 3 to 5 minutes நீங்கள் உட்காந்து இமேஜின் பண்ணி விஷுவலைஸ் பண்ணிட்டு நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இவ்வளோ தான். இது வந்து இன்னைக்கு செஞ்சால் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். எஸ்பெஷல் வந்து 11 மணிக்கு ராத்திரிக்கு நீங்கள் செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அண்ட் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு விஷயம் தவிர்க்கணும்னா, இந்த ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க, ரொம்ப நெகட்டிவாக யோசிக்கிறவங்க, நிறைய விஷயம் இன்னைக்கு இது நடந்துச்சு, இது கடுப்பாக இருக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க, பிளேம் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஒதுக்கிட்டு நீங்கள் முடிஞ்ச மீட் டைம்னு சொல்லுவேன். மீட் டைம்னா என்னன்னு ஏற்கனவே என்னோட ப்ரீவியஸில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கீழே பார்க்கலாம். இன்னொன்று வந்துட்டு உங்கள் செல்ஃப், நீங்கள் நிறைய விஷயம் மைண்ட் கன்ஃபியூஸாக இருக்குது, மூச்சு இழுத்து விட்டு கூட எனக்கு வந்துட்டு கிளியர் ஆகலை, எனக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே வந்து போனோம் சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும், அதையும் போய் பாருங்கள். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உட்காந்து விஷுவலைஸ் பண்ணுங்கள். விஷுவலைஸ் பண்ண முடியல, ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷுவலைஸ் பண்ணுற முன்னுக்கு உங்கள் இமோஷனை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணேன்னா, நீங்கள் உட்காந்து ஜஸ்ட் ஒரு புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் என்னென்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது அப்படியே நடந்துருச்சு, அது உங்ககிட்ட இப்போ இருக்குது, அந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷனை கையில் உட்காந்து எழுதுங்க. ஸோ எழுதும்போது உங்களுக்கு வந்து இமோஷன்ஸ் வந்து ஒரு தன்னாலே வரும். அது வந்து நீங்கள் நடந்துருச்சு, நிறைவேறிச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணும். ஸோ அது வந்து ஃபியூ சென்டென்ஸ் அந்த அப்படியே ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் பண்ண ஒரு சென்டென்ஸை டிஸ்கிரைப் பண்ணி எழுதுங்க. எழுதிட்டு அதே இமோஷனோட உட்காந்து கண்ணை மூடி அப்படியே விஷுவலைஸ் பண்ணி அந்த இமோஷனை கொண்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஸோ உட்காந்து எழுதியாச்சு, அதுக்கப்புறம் விஷுவலைஸும் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? ஆக்ஷன் வந்து இன்னைக்கே போடணுமான்னு கேட்டிங்கன்னா, எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம்? எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னா, நீங்கள் ஒரு புக்கு அப்படின்னு உங்களுக்கு ஜேர்னல் எழுதுகிற பழக்கம் இருந்துச்சுன்னா, ஜேர்னலில் நீங்கள் உட்காந்து எழுதுங்க. இந்த விஷயத்தை நான் அடையிறதுக்கு என்ன மாதிரியான எஃபர்ட்ஸை போடணும், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸை எடுக்கணும். ஸோ இது வந்துட்டு ஒரு கோல் செட்டிங் மாதிரி. நீங்கள் காடி வாங்க போகிறீங்க, உங்களுக்கு தேவையாக வேண்டிய ஒரு விஷயம் என்னது? காசாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சர்டன் ஸ்பெசிஃபிக்கான ஒரு அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட்டை எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை நான் எப்படி வந்து எனக்கு கிடைக்கும், இல்லாட்டி என்னென்ன எஃபர்ட்ஸை போடணும், என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் நான் போட்டால் இது என்கிட்ட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் பிளானிங்கை நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். இது எல்லாமே இன்றைக்கே நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னா உங்கள் மைண்ட் அடிக்கடிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்துட்டு நெகட்டிவாக தோன்றதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அது இன்றைக்கி அந்த இமோஷன் நல்லா இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணலாம். கடைசியாக இந்த வீடியோ முடிக்கிற முன்னுக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது எல்லாமே செஞ்சுட்டு உங்கள் செல்ஃபை ஃபுல்லாக சரண்டர் பண்ணிடுங்க. அதான் சரண்டர்னா இதெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் எப்போ நடக்கும், எப்படி நடக்கும், ஏன் இன்னும் நடக்கலை, இந்த மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு ஆக்ஷன் பிளானிங்கில் நீங்கள் அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிடுங்க. ஸோ இதுக்கப்புறம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. இது எப்படா நடக்கும், நான் என்னமோ எஃபர்ட்ஸ்லாம் போடுறது எதுவுமே நடக்க மாட்டேது அப்படின்னு யோசிக்காதே.
யோசிக்காம இந்த விஷயத்த நீங்கள் எவ்ரிடே இல்லை காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் திரும்பி உட்காந்து படிக்கிறியோ அஃபர்மேஷன் பண்ணுறதோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயம் நீங்கள் பாசிட்டிவாக மைண்ட் செட் போட போட உங்களோட அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து சேர்ந்து அலைன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ தான் நீங்கள் நினைச்ச விஷயம் எப்போ பார்த்தாலும் சரி இன்னைக்கு வந்து தேதி 11/11 இல்லை, நான் வந்து ஃபியூ டேஸ் கழிச்சு பார்க்குறேன், ஃபியூ இயர்ஸ் கழிச்சு பார்க்கறேன்னா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்லை 11/11க்கு எப்போல்லாம் டைமை பார்க்குறீங்களோ அப்போ கூட நீங்கள் ஷார்ட்டாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க? போயிட்டு எழுதுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, என்னென்ன செய்யணுமோ மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக போய் செய்யுங்க. அண்ட் ஐ விஷ் whatever your wish, என்னென்ன நீங்கள் அடையணும்னு நினைக்கிறீங்களா, என்னென்ன விஷயம் நீங்கள் உங்களுக்கு நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறணும் என்னோட விஷஸ் போயும். அண்ட் முடிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக சேர்த்து நான் உங்களுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். இந்த காமெண்ட்ஸை படிக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு பிளஸிங் பண்ணிட்டோம். அண்ட் எஸ், இவ்வளோ தான் guys. இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கண்டிப்பாக போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு மேபி ஆடியோ கொஞ்சம் பிரேக் பண்ணியிருக்கலாம், பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலாக்ஸ் பண்ண என்னோட மைக்கு கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் இந்த மெசேஜ் டெலிவர் பண்ணுறேன். பாய் guys, have a great manifestation. Bye bye.